வணக்கம் நண்பா. இந்த வாரமும் 4 புது வண்டிகள் நம்ம லிஸ்டிங்ல மாட்டி இருக்குது. இது இப்போ புதுசா நம்ம மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் ஆக போகுது. சில கார்கள் 2025 கடைசியில வந்து ரிலீஸ் ஆகலாம். சில கார்கள் இமீடியட்டா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி எந்தெந்த கார்கள் எப்போ வருது அப்படிங்கறத, என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது கியா கேரன்ஸோட ஃபேஸ் லிஃப்ட் தான். இந்த காரோட ஃபேஸ் லிஃப்ட் மாடல் இந்தியாவில் ஸ்பை பண்ண ஷார்ட்ஸ் வந்து கிடைக்கல. இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவில் தான் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பை ஷார்ட்ஸ் தான் கிடைச்சிருக்குது. ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தடவை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கியாவோட EV5 அப்படின்னு ஒரு கார் இருக்குதுல்ல, அந்த காரை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இந்த காரோட சில டிசைன்ஸை வந்து காப்பி பண்ணி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தடவை இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஆல்ரெடி இருந்த இன்ஜினை அப்படியே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபேஸ் லிஃப்ட் மாடல், அதாவது எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அதுக்கப்புறம் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் புதுசா ஆட் அப் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இந்த கார் வரதுக்கு 2025 செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கார் ICE மட்டும் இல்லாம, அதாவது பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லாம EVல வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த தடவை நிறையவே இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேனோரமிக் சன்ரூஃப், 360 டிகிரி கேமரா, ADAS லெவல் 2, இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர்ஸோட இந்த கார் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பவர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் naturally aspirated petrol engine, 1.5 லிட்டர் turbo petrol engine, 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினும் அதேதான், சேம் இன்ஜின் ஆல்ரெடி இருந்த கியா கேரன்ஸ்ல இருந்த இன்ஜின் தான் இந்த தடவையும் வரப்போகுது. சோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது டாடா ஹாரியர் EV. டாடா ஹாரியர் EV பாரத் எக்ஸ்போ 2025ல இந்த காரை ஷோகேஸ் பண்ணாங்க. ஆனா கொடுமை என்ன தெரியுமா, எப்பவுமே ஸ்பை ஷாட்ஸ் கிடைக்கும் போது அந்த ஸ்பை ஷாட்ஸ் பார்த்தோம்னா கேமோஃப்ளேஜ் பண்ணிருப்பாங்க. அதாவது காரோட எக்ஸ்டீரியர் வந்து எப்பவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருப்பாங்க. ஆனா டாடா ஹாரியர் EV ஆல்ரெடி ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் கேமோஃப்ளேஜ் பண்ணாம அப்படியே இந்தியன் ரோட்ஸ்ல இறக்கி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க டாடா கம்பெனி. இந்த கார் ஃப்ரண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்குது. கிரில், அதுக்கப்புறம் பம்பர், அதுக்கப்புறம் சைடு ப்ரொஃபைல் எல்லாமே பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து இருக்குது. சைடு ப்ரொஃபைல சொல்ற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இல்ல, பட் ரியர் பம்பர்லயும் பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்குது. அதாவது IC இன்ஜின் கம்பேர் பண்ணும்போது சில சேஞ்சஸ் வந்து இந்த கார்ல பார்க்க முடியும். முக்கியமா 12.3 இன்ச் இன்ஃபார்மென்ட் சிஸ்டம் ஸ்கிரீனும் 10.25 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் இந்த வண்டியில டிஃபால்ட்டா வருது. வித் ஒயர்லெஸ் சார்ஜர், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, 360 டிகிரி கேமரா இந்த வண்டியில டிஃபால்ட்டா வருது. பட் முக்கியமான விஷயம், இந்த வண்டியில ADAS இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் எக்ஸாக்டா தெரியல. இந்த வண்டி 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வண்டி ரியர் வீல் டிரைவ், அதுக்கப்புறம் ஆல் வீல் டிரைவ், இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆல் வீல் டிரைவ்ல டியூல் மோட்டர் யூஸ் பண்றதால 500 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் சொல்றாங்க. இது உண்மையா இருந்தா இந்த கார் கண்டிப்பா ஆஃப் ரோடுக்கு செமையா இருக்கும். இதோட சேர்த்து நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா 19 இன்ச் வீல், 245 செக்ஷன் டயர்ஸ் கொடுக்கறதால நல்ல கிரிப் அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து வண்டிக்கு கிடைக்கும். நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா ஆஃப் ரோட் எபிலிட்டியில ஆல் வீல் டிரைவ் இருக்கிற மாடல் அட்டகாசமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. டாடா ஹாரியர் EVயோட பிரைஸ் இன்னும் எவ்வளவு வந்து கோட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி எக்ஸாக்டா எந்த தகவலும் இல்ல. ஆனா இந்த வண்டி கம்ப்ளீட்டா எந்தெந்த வண்டிகளோட காம்பீட் பண்ண போகுதுன்னா, மஹிந்திராவோட XEV9e, BE6, அதுக்கப்புறம் முக்கியமா கிரிட்டா எலக்ட்ரிக், ஈவிட்டாரா, இந்த மாதிரி கார்களுக்கு இந்த கார், அதாவது டாடா ஹாரியர் EV காம்பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மூணாவதா நாம பார்க்க போறது ரெனால்டு கைகரோட ஃபேஸ் லிஃப்ட் மாடல் தான். ஃபேஸ் லிஃப்ட் மாடல் ஆல்ரெடி நிசான் மேக்னெட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிசான் மேக்னெட், ரெனால்டு கைகர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே கார் தான். சோ கொஞ்சம் அந்த எம்பலம், அதுக்கப்புறம் சில டிசைன்ஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். மத்தபடி ரெண்டு காருமே ஒரே கார் தான், பெரிய டிஃபரன்சஸ் எல்லாம் இல்ல. ஆல்ரெடி நிசான் மேக்னெட் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இப்ப ரெனால்டு கைகர் வந்து அப்டேட் பண்ண போறாங்க. டைகர் காரை இந்தியன் ரோட்ஸ்ல இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஸ்பை ஷாட்ஸ் வந்து இப்ப கிடைச்சிருக்குது. சோ ரியர், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பம்பர்ல எல்லாமே சில டிசைன் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. இன்டீரியர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே ஃபீல் ஆகுது இந்த தடவை. அது மட்டும் இல்லாம மைனர் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ப்ரீவியஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது இன்டீரியர்ல பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா நிசான் மேக்னெட்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு இதுலயும் சேஞ்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். முக்கியமா இன்னும் சில குறிப்பிட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. பட் அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டாப் எண்ட்ல மட்டும் கொடுக்குறாங்களா இல்ல பேஸ் மாடல்ல இருந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பத்தி இன்னும் சரியான அப்டேட் வந்து இல்ல. அது மட்டும் இல்லாம பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் வண்டியில எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. ஃபேஸ் லிஃப்ட் மாடல் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வருஷம் வரும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி மார்க்கெட்ல வந்து லான்ச் பண்றாங்களே தவிர இன்ஜின்லயோ மற்ற விஷயங்கள்லயோ எந்த அப்டேட்ஸும் வரதில்லை. எக்ஸ்ட்ராவான ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி பெட்ரோல் இன்ஜின்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. 1.0 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பைர்டு பெட்ரோல் இன்ஜின் 72 bhp பவரோட அவைலபிள் இருக்குது. அதுவே பார்த்தோம்னா 1.
1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் 100 bhp பவரோட அவைலபிளா இருக்குது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் CVT, இந்த மாதிரி 3 விதமான கியர் பாக்ஸோட இந்த வண்டி அப்டேட் வருது. அதாவது அப்டேட் கிடையாது, பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்ஸும் இல்ல, அதே இன்ஜினை தான் மறுபடியும் யூஸ் பண்றாங்க. இன்ஜின்ல எந்த வித சேஞ்சஸும் இல்ல. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட பிரைஸ் 6 லட்சத்திலிருந்து 11 லட்சம் ரூபாயை எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கோட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆயிருக்கிறதுனால பிரைஸ் இன்னும் கொஞ்சம் ஏறலாம் அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போறது டாடா ஆல்ட்ராஸோட ஃபேஸ் லிஃப்ட் மாடல் தான். ஃபேஸ் லிஃப்ட் மாடல் அப்படின்னு சொன்னோம்னாவே டிசைன்ல மட்டும் தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஜின்லயோ இல்ல மற்ற விஷயங்கள்லயோ எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இருக்காது. சில ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளவுதான். சோ இதுலயும் அதே மாதிரி தான் டிசைன் சேஞ்சஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஆல்ட்ராஸோட ரேசர் மாடல்ல மற்ற கார்களை விட ரேசர் மாடல்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்தாங்க. அதே வேலையை தான் இங்கேயும் பண்ணிருக்காங்க. ரீடிசைன் பண்ணிருக்காங்க பம்பர்ஸ் ஃப்ரண்ட்ல. ரியர்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம LED எலமெண்ட்ஸ் இருக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ல இருக்கிற மாதிரி இல்லாம இந்த தடவை கம்ப்ளீட்டா ஆல்ட்ராஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரேசர்ல எந்தெந்த மாதிரியான அப்டேட்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே இனிமேல் நார்மல் ஆல்ட்ராஸ்லயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா ஆல்ட்ராஸ் ரேசர் வாங்கினாங்களே அந்த பர்சன் வந்து கண்டிப்பா இப்போ புதுசா வர போற ஃபேஸ் லிஃப்ட் மாடல் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பர்சன் தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவா மணி பே பண்ணி ரேசர் மாடல் எதுக்காக வாங்கணும்? அந்த பவர் அண்ட் டார்க்காக மட்டும் தான் வாங்க வேண்டியதா இருக்குமே தவிர டிசைனை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து எல்லா டிசைன் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் இதுல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இப்ப நிறையவே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சில பிரீமியம் ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னும் பேஸ் மாடல்ல இருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல. சோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. 6.65 லட்சத்திலிருந்து 11,30,000 ரூபாய் வரைக்கும் இந்த காரோட பிரைஸை கோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது இந்த 4 கார்கள்ல இப்ப வரைக்கும் ப்ராப்பரான அப்டேட் இருக்கிற கார் எதுன்னு பாத்தீங்கன்னா கியாவோட கேரன்ஸ் தான். கியா கேரன்ஸ் இந்த வருஷ கடைசிக்குள்ள நம்ம மார்க்கெட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. EV கார் மட்டும் 2026ல லான்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அடுத்ததா பார்த்தோம்னா ரெனால்டோட கைகர். ரெனால்டு கைகர் இந்த மாசமோ இல்ல அடுத்த மாசமோ இதை பத்தின கம்பெனி தரப்புல இருந்தே அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கைகர்ல கொஞ்சம் ஒர்க் வந்து ரொம்ப துரிதமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் இருக்குது. மூணாவதா டாடா ஹாரியர் EV. டாடா ஹாரியர் EV பாரத் எக்ஸ்போ 2025ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப டெஸ்டிங் போயிட்டு இருக்குது. கேமோஃப்ளேஜ் பண்ணாம இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சீக்கிரமா இந்த கார் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். கூடிய சீக்கிரம் இந்த மார்ச் எண்டுக்குள்ள இல்ல ஏப்ரல் எண்டுக்குள்ள இந்த காரை பத்தின அப்டேட் வந்துரும். இல்லைன்னா இதோட லான்ச் டேட் எப்ப அப்படிங்கறத அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பட் ஆல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ட்ராஸ் கார் வரதுக்கு வந்து 8வது மாசம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இருக்குது. பட் அதை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆல்ட்ராஸையும் சீக்கிரமா நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ சீக்கிரமா இந்த கார் வருமா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எப்போதும் சொல்ற மாதிரி தான். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.